Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், இந்த பிப்ரவரி 22ஆம் தேதி அன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை முதல் கட்டமாக திமுக கூட்டணியில நடக்கிறது. சோ இந்த பேச்சுவார்த்தை குழு எப்படி நடக்கும் சார்? இதோட அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? பொதுவா வந்துங்க, எத்தனை தொகுதிகள்ங்கிறத தலைவர்கள் ஒரு இன்ஃபார்மலா முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு ஒப்பந்தம் மாதிரி இந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன, இத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதுக்கு பிறகு இன்னொரு கமிட்டி உட்காரும். இன்ன தொகுதிகள், அது ரொம்ப முக்கியங்க. ஒரே தொகுதிக்கு பல பேர் கேட்பாங்க. பயங்கர முட்டல் மோதல் நடக்கும், மன வருத்தம் வரும், வலியும் காயமும் ஏற்படும். இதை தாண்டி தான் அந்த கூட்டணியை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போக முடியும். சாமானிய விஷயம் கிடையாது. அதுதான் முக்கியம். அப்போ திமுக ஒரு பிராட் பிரின்சிபிள் எடுத்துருச்சு. அதை நான் வரவேற்கிறேன். என்ன பிராட் பிரின்சிபிள்ஸ்னா, நீங்க வீக்கா இருந்தா நாங்க பலமா இருக்க தொகுதியில நீங்க எடுத்துக்கங்க, நீங்க வீக்கா இருக்கிற தொகுதியில நாங்க நிக்கிறோம். இதானுங்க சவால். நான் வலிமையா இருக்கேன், அந்த தொகுதியில நீ நிக்க முடியாது, நான் தான் நிப்பேன்னு சொல்லலையே. நீங்க வலிமை இல்லாம இருக்கீங்க, தோத்துறக்கூடாது கூட்டணி, நாங்க நின்று ஜெயிச்சுக்கிறோம். இது கரெக்ட் பாலிசி. அப்படியான நிலைமையில தொகுதி பங்கீட்டு குழுவுல நம்பர் முடிவான பிறகு இன்ன தொகுதிகள்ங்கிற ஐடென்டிபிகேஷன் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் முடியறதுக்கே 10 நாள் ஆகும். அதாவது மார்ச் மாதம் முதல் வாரம் தான் இன்ன தொகுதிகள் தெரிய வரும். இல்ல, அப்போ ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏக்கு சீட்டு கிடைக்காம போகிறது, அந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படுமா சார் இப்ப இருக்கிற நிலைமைக்கு? அந்த 70 தொகுதி வீக் பட்டியல்ல காங்கிரஸ் கட்சியோட சிட்டிங் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு உதாரணமா கேட்கிறேன். தாவேக்காவோட தான் கூட்டணின்னு காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோ, தேசிய அளவுல 2 பெரிய நஷ்டம் ஏற்படும். ஒண்ணு, ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல ராகுல் காந்திக்கு திமுக கொடுக்குற சப்போர்ட் நீர்த்துரும். எப்பவுமே நீர்த்துருச்சுங்க. பார்லிமெண்ட் ப்ராப்ளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் பெரிய குரலே எழுப்பல. பட்ஜெட்டு பதில் உரை கொடுக்கறத மட்டும் ராகுல் காந்தி முதல் உரை கொடுக்கணும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொன்னாங்க. டிஆர் பாலு சொன்னார். அதை தாண்டி பெரிய சப்போர்ட்லாம் ஒன்றும் இல்லை. சபாநாயகர் பதவி விலக கோரும் தீர்மானத்துல கூட திமுக எம்பிக்கள் போய் விருப்பத்தோட கையெழுத்தெல்லாம் போடல. அப்போ அதுவே ராகுல் காந்திக்கு மெசேஜ் தான். ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல பிஜேபி நீங்க எதிர்கொள்ளணும்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நீங்க அடக்கி வாசிக்கணும். அதனாலதான் நான் கேட்டேன், கேரளா பாலிடிக்ஸ்ல நீங்க அதிக சீட்டு கொடுப்பீங்களாங்கிற கேள்வி அதானே வருது. அதிக சீட்டு வேணாங்க, திமுக வளரணும்ல கேரளால. அதுக்கு தொடக்க புள்ளியா ஒரு 5 சீட்டு கொடுக்க கூடாதா? கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? பட் அந்த இடத்துல அவங்க ஏற்படக்கூடிய இம்பாக்டுக்கும் இங்க காங்கிரஸ் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் வித்தியாசம். அங்க 5 சீட்டு கேட்கிறோம், இங்க 20 சீட்டு 25 சீட்டு, அவ்வளவுதானே வித்தியாசம். இருக்கட்டுங்க, பரவாயில்ல இருக்கட்டுங்க. இப்ப பிஜேபிக்கு எதிராக தானே ஓட்டு போடுவாங்க இஸ்லாமிய பெருமக்கள். பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதான நோக்கமா இருக்க முடியும். அப்படின்னா அவங்க காங்கிரஸ் போடுவாங்களா, திமுக போடுவாங்களா? ஒரு தொகுதிங்க திமுக தனியா நிக்குது, காங்கிரஸ் தனியா நிக்குது, யாருக்கு ஓட்டு போடுவாங்க? யாராலும் ஜெயிக்க முடியுமோ பாஜக திமுக போடுவாங்க. சரி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சுங்க. தாவேகா அணியில காங்கிரஸ் கட்சி 70 தொகுதி வாங்கிருச்சு. 234ல 70 தொகுதி, ரஃப்லி 25% சீட்ல அவங்க நிப்பாங்க. 25% சீட்ல பிஜேபி, அதிமுக பிஜேபி கூட்டணியில அதிமுக நிக்கலாம், பிஜேபி நிக்கலாம். அப்ப பிஜேபியை தோக்கடிக்கணும் அப்படின்னு தானே ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப எப்படி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி எங்களுக்கு சாதகமா இருக்கு, அதனால நீங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு தரணும்னு காங்கிரஸ் கேக்குது. சரி, யார் ஜெயிக்கணும் யார் தோக்க கூடாதுங்கிறதானங்க அல்டிமேட் பாயிண்ட். திமுக தோக்கணும் அப்படிங்கறதானே இவங்களோட அல்டிமேட் பாயிண்ட். பிஜேபி தோக்கணுங்கிற அதைத்தானே திமுக நேரேட்டிவா செட் பண்ணிருக்கு. அப்ப ஆல் இண்டியா லெவல்ல பிஜேபி தோக்கணும்னு காங்கிரஸ் விரும்புதா, விரும்பலையா? அதிமுக பிஜேபி கூட்டணி, பிஜேபி எத்தனை தொகுதியிலும் முடிவாகல இல்லையா? திமுக வீழ்த்த வேண்டும், ஒரு பிராட் பிரின்சிபிள். ஆனா பிஜேபியில இருந்து எவ்வளவு தலைவர்கள் இங்க பேசுறாங்க. அதே மாதிரி ரெசிப்ரோக்கலா பிஜேபி வீழ்த்தணும், அதிமுக வீழ்த்தணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து யாரு இங்க தமிழ்நாட்டுல கூட்டம் பேசியிருக்கா? கேட்டா என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நீங்க எத்தனை தொகுதின்னு முடிவு பண்ணுங்க, ஆட்சியில பங்கு இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க, அப்புறம் தான் ராகுல் காந்தி வருவாரு, பிரியங்கா காந்தி வருவாரு. இது என்ன வாதம்? நீங்க ஒட்டுமொத்தமா பிஜேபி எதுக்குறீங்கன்னா இந்நேரம் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கணும்ல. எங்க மகாராஷ்டிரால இப்போ ஒரு உள்ளாட்சி தேர்தல் மேயருங்க, காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிக இடம் அந்த உள்ளாட்சி அமைப்புல, பிற கட்சியில அனுசரிச்சே போகல. கடைசியில பிஜேபிக்கு சிவசேனா ஆதரவு கொடுத்துருச்சு. பிரிந்து போன சிவசேனா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி மேயர். இப்போ நேத்திக்கு ஜார்க்கண்ட்ல இதே மாதிரி இன்னொரு மேயர் எலெக்ஷனுங்க. ஜேஎம் ரூலிங் பார்ட்டி, காங்கிரஸ் கட்சி ரூலிங் கோயலிஷன்ல இருக்கு. காங்கிரஸ் கட்சி மேயர் வேட்பாளர் போட்டு வச்சிருக்கு. மேயர் வேட்பாளர் நீங்க வாபஸ் வாங்கணும்னு ஜேஎம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ சண்டை வந்துட்டு இருக்கு.
அப்போ அகில இந்திய அளவுல கொள்கை ரீதியான முடிவு எடுக்கிறதுல ராகுல் காந்திக்கு தடுமாற்றம் இருக்கு. சரி, இப்ப இந்த ஷீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 30ல இருந்து குறிப்பா 38 தொகுதிகள் வரைக்கும் கேட்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக வந்து 25ல இருந்து 28 கொடுக்கலாம்ன்ற மாதிரி செய்திகளை நம்ம பார்த்தோம். இப்போ இது எதுல வந்து சாத்தியமாக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? குறிப்பா அந்த 30க்கு மேலன்றது கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்கா காங்கிரஸ்? வாய்ப்பே இல்லைங்க. 24, 25 அதுக்குள்ளதான் அது நிற்கும். ஏன்னா புதிய கட்சிகள் வந்து இங்க எம்என்எம் வந்திருக்கு, எம்என்எம் கொடுக்கணும். தேமுதிக வரப்போறதா பேச்சு அடிபடுது, அப்ப அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி மனதளவுல ஒதுக்கி வைக்கணும். அப்படின்னா திமுக கொஞ்சம் தொகுதிகளை விட்டு கொடுக்கும், காங்கிரஸ் கொஞ்சம் தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டிய கம்பல்ஷன் தான் வரும். ஏன்னா அதுல 2 பேருக்கு தான் மேஜரா இருக்கு. இப்போ 160, 170 சீட்டு திமுகனா 25 சீட்டு காங்கிரஸுக்கு. மத்த எல்லாமே 6 சீட்டு கட்சி. 6 சீட்ல ஒரு சீட் நீங்க குறைக்க முடியாது, 25 சீட்ல தான் குறைக்க முடியும். அப்ப எப்படி காங்கிரஸ்க்கு அதிக சீட்டு கிடைக்கும்? அதிக சீட்டு வேணும்னா ஒரே ஆப்ஷன் தாவேகா தாங்க. அங்க போயிட வேண்டியதான், கை நிறைய காக்கா முட்டை. இப்போ அதிக சீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பா இந்த பீகார்ல கூட நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் வந்து 60 தொகுதிகள் நின்று வெறும் சிங்கிள் டிஜிட் தான் எடுத்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கா சார் திமுக? அதிக தொகுதிகள் தாவேக்கால போய் நின்னா அந்த நிலைமையை நோக்கி போகும். திமுக அதிக தொகுதிகள் தராது. கை நிறைய காக்கா முட்டைன்னு அதனாலதான் சொன்னேன். நீங்க கை நிறைய வேணும்னா காக்கா முட்டை வச்சுக்கலாம், கோழி முட்டை வேணும்னா அது மறைமுகமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கோழி முட்டை படத்தை கைட்டே வரைஞ்சு காட்டி அவர் வேற ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல சொன்னாருங்க இந்த விருதுநகர் கூட்டத்துல. அப்புறம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துல திமுக மேடை பேச்சாளர்கள், பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஒரு முட்டை, ஆளுக்கு ஒரு முட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முட்டை எடுத்து வேலை காட்டிட்டு இருந்தாங்க. குறியீடு முட்டை அது. கை நிறைய காக்கா முட்டைன்னா அப்படிதான் போய் முடியாது. இப்போ காங்கிரஸ் வந்து தனித்து போட்டிட்டு அவங்களுடைய பலம் 4% தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மட்டங்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க 2014 அந்த டேட்டா வச்சு. ஆனால் காங்கிரஸ் தரப்புல சொல்ற விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் இல்லாத நேரத்துல திமுகவுக்கு அது 11% மேல வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இது நம்ம மறுக்க முடியுமா? மறுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 11% இழப்பு என்ன? அதான் அந்த 70 தொகுதி கணக்கு. 70 தொகுதி கணக்கு 11% இழப்பு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. காங்கிரஸ் இல்லாம போனா திமுக கூட்டணிக்கு என்னென்ன தொகுதிகளில் பின்னடைவு ஏற்படும்னு திமுக அனலைஸ் பண்ணாம இருக்குமா? பண்ணதானே செய்வாங்க. அப்ப அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல. சரி, நம்ம வந்துங்க ஒரு கட்சியை கூப்பிடுறோம், நம்ம கூட்டணிக்குள்ள கூப்பிடுறோம், ஒரே ஒரு தொகுதி தான் தரோம். இந்த ஒரு தொகுதியை வச்சு 233 தொகுதியில நமக்கு என்ன லாபம்? என்ன லாபம்னா 100 ஓட்டு 200 ஓட்டு எங்கேயாவது இருந்தா கூட லாபம் தான். ஏன்னா ஒரு ஓட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது. ஒரு கட்சி அது வெறும் கோயம்புத்தூர் பேஸ்டு கட்சி தான் வச்சுங்க, அதுக்கு நம்ம 2 தொகுதி தரோம். 232 தொகுதியில அந்த கட்சிக்காரங்க 100 பேர் 200 பேர் 500 பேர் இருப்பாங்கிறது ஒரு அசம்ஷன். இதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதி தரும். அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு மீதி இருக்கிற 200 தொகுதிகளில் அவங்களுக்கு அங்கங்க ஓட்டு வங்கி இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கிடணும். இதுதான் காம்ப்ரமைஸ். ஆனா 20 தொகுதிக்கு தான் நீங்க தயார், இல்ல 20 தொகுதிக்கு தான் உங்ககிட்ட வந்து வெற்றி பெறக்கூடிய வாக்கு வலிமை இருக்கு, இல்லைங்க எங்களுக்கு வந்து 234ல 200 வேணும், 150 வேணும், 100 வேணும்னு கேட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்போ நீங்க போனீங்கன்னா எங்களுக்கு ஏற்படுற இழப்பு என்னவோ அதை நேர்கு பண்றதுக்கு என்ன வழின்னு யோசிச்சிருவாங்க. அவ்வளவுதான். முதலமைச்சர் இன்னைக்கு அல்டிமேட்டம் கொடுத்துட்டாரு. கடைசி இனி வந்து கூட்டணி பத்தி பேசாத, ஆட்சியில் பங்குன்னு பத்தி பேசாதீங்க. 22ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கும். அதுல எல்லா கூட்டணி கட்சியும் வச்சு பேசுவோம். பிசிகேக்கு எத்தனை சீட்டு, மதிமுகவுக்கு எத்தனை சீட்டு, கம்யூனிஸ்டுகளுக்கு எத்தனை சீட்டு, காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு. எல்லா கூட்டணி கட்சியும் மாதிரி தானுங்க காங்கிரஸ். அப்ப தேசிய கட்சினா கம்யூனிஸ்டுகள்லாம் தேசிய கட்சி இல்லையா? சரி, இதை விட்டுருவோம். பீகார்ல தேர்தல் நடந்து முடிஞ்சது. பீகார்ல இருந்து பிரிஞ்ச மாநிலம் தான் ஜார்க்கண்ட். ஜேஎம்எம் ஜார்க்கண்ட்ல ஆட்சி கட்சி. கூட்டணியில பங்கு பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கிறது காங்கிரஸ். ஜேஎம்எம்க்கு ஏன் வந்து பீகார்ல தொகுதியே தரமாட்டேன்னாங்க? 5 தொகுதி தரனாங்க. அவங்க ஆட்சியில பங்கெல்லாம் கேட்டாங்க, கடைசியில எந்த தொகுதியுமே தரல. பீகார்ல காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறல. என்ன காரணம்? என்ன காரணம்னா கடைசி வரைக்கும் கூட்டணியை இழுன்னு இழுத்தாங்க. குழப்பம். தேஜஸ்வி தான் முதலமைச்சர் வேட்பாளரும் சொல்லவே இல்லைங்க. ஒரு கட்ட பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு சொன்னாங்க. அப்போ லேட்டா வந்து சில டிசிஷன்ஸ் கன்வே பண்ணோம்னா கீழே கிரவுண்ட் லெவல்ல வந்து கூட்டணி வீக் ஆயிரும். அது முதலமைச்சருக்கு தெரியும். அதனால அவரு 2 மாசத்துக்கு முந்தையே சொல்லிட்டாரு. இப்ப ஏப்ரல் மாசம் தானே, ரெண்டாவது வாரம் தானே தேர்தல் வரப்போகுது. இப்பவுமே அவர் தெளிவுபடுத்திட்டாரு, ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கிடையாதுங்க. 22ஆம் தேதிக்கு மேல வந்து தொகுதி பங்கீடு பத்தி பேசலாம். இந்த பாயிண்ட தெளிவுபடுத்திட்டாரு. இது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இது எந்த அளவுக்கு கரெக்டானது சார்? ஏன் கேட்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு திமுக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கும் இடையில 6% ஓட்டு தான் வித்தியாசம் இருக்கு. இப்போ விஜய்ன்ற ஒரு புது ஃபேக்டரும் இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட வந்து இந்த சீட்டு பேரத்தை வந்து அதிகரிக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம் வருது. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸுக்கு இழப்பதற்கு வெறும் 18 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம்னு இருக்கும்பொழுது, இப்போ இந்த நேரத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு சரியான மூவா இருக்கும்? சரியான கேள்விதான். இதுக்கு நீங்க ஓட்டு வங்கி பிஹேவியர் ஆஃப் ஓட் பேங்க நீங்க பார்க்கணுங்க. ஒரு ஓட்டு வங்கி எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, அது ஒரு சயின்ஸ். ஒரு ஓட்டு வங்கி எந்த மாநிலத்தை எடுத்தாலும், ஒன்று ஆட்சிக்கு எதிராக, 2 ஆட்சிக்கு ஆதரவாக. அதாவது நீங்க 10 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா 6 பேர் ஆட்சிக்கு எதிராக தான் சொல்லுவாங்க, ஆனா 4 பேர் ஆட்சிக்கு ஆதரவா சொல்லுவாங்க. அப்ப ஆட்சி கட்சி ஜெயிக்கணும்னா அவங்க கடைபிடிக்கிற மெத்தட் என்ன? இந்த 6 பேரை உடைக்கிறது தான். 6 ஓட்டை 2 ஓட்டாவோ இல்ல 3-2ஆவோ இல்ல 4-2ஆவோ எப்படியோ உடைக்கணுங்க. அத திமுக, தாவேகா, காங்கிரஸ் கூட்டணி வந்தா இன்னும் சந்தோஷமாயிருவாங்கல்ல. அது யாருங்க? ஆமா, அது அதிமுக தானங்க ஆபத்து. சரி, திமுக ஆட்சி வேண்டாங்க, ரைட், நீங்க சொல்ற நான் அப்படியே ஏத்துக்கிறேன். வேண்டவே வேண்டாம், திமுக ஆட்சி வேண்டாம், அகற்றுவோம் திமுக ஆட்சி. எத்தனை பேர்ல ஒருத்தர் நீங்க? 60% ஒருத்தர். 60% திமுக ஆட்சி வேண்டாம்னு சொல்றவங்க 60% ஒருத்தர் திமுக ஆட்சி வேண்டாம் அப்படின்னா 60% வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் இல்லைங்க. தாவேகா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, காங்கிரஸ் கூட அதுல சேர்ந்துருச்சுங்க. சரி சரி, இவங்களும் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்களோ, ரைட், 60% ஒரு பங்கு அங்க போயிடும். ஏற்கனவே சீமானு ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு. இப்போ திடீர்னு சசிகலாமா என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, நாங்களும் கேண்டிடேட் போட போறோம். தேமுதிக முடிவே எடுக்கல, சசிகலாமா கேண்டிடேட் போடுறாங்க. இல்லங்க, அவங்களுக்கு என்னங்க செல்வாக்கு இருக்கு? கோயம்புத்தூர்ல சசிகலாவை யாருக்குங்க தெரியும்? தருமபுரி கிருஷ்ணகிரில யாருக்கு தெரியும்? ஓபிஎஸ் யாருக்கு தெரியும்? ரைட்டு, அவங்கள எங்க தெரியும்? எங்க தெரியும்னா திருப்பி டெல்டா சவுத்து எவ்வளவு ஓட்டு பிரிப்பாங்க? தொகுதிக்கு ஒரு 2000 ஓட்டு பிரிப்பாங்களா? 3000 ஓட்டு பிரிப்பாங்களா? அந்த தொகுதியில வெற்றி தோல்வி எத்தனை ஓட்டுல டிசைட் ஆகுது? இதுதாங்க கணக்கே. இதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல. அதுல இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லயே கைது இருந்தது 2 கட்சி தான். ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. இந்த நேற்று அறிக்கையில பாத்தீங்களா, நாங்க எஸ்ஐஆர் பத்தியும் சேர்த்திருப்பாங்க ஒரு 3 லைன். எஸ்ஐஆர் பணிகளே இப்போதுதான் வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். அறிக்கை படிச்சுங்களா நேற்று? எஸ்ஐஆர் பணிகளை இப்போதுதான் வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம் திமுக சொல்லுது. அப்படின்னா எஸ்ஐஆர் பணிகளை யாருங்க வெற்றிகரமாக முடித்த பட்டியல இருக்கா? திமுக மட்டுங்க. அப்ப கான்பிடண்டா இருக்காங்க அவங்க. அதுக்காக கூட்டணியை முறிக்க தயாரில்லை. ஏன்னா அது முதலமைச்சர் சொல்றாரு, காங்கிரஸுடன் கூட்டணி தொடர்கிறதுன்ட்டாரு. ஓகே சார். இறுதியா நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ திமுக கூட்டணியில வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சதா நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர். ஆனா இன்னொரு பக்கம் பாஜக தரப்புல இருந்து பார்க்கும் பொழுது என்டிஏ ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சட்டப்பேரவை பொறுப்பாளர் கூட்டத்துல வந்து நிறைய பேர் வலியுறுத்தி இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல எப்படி சார் அந்த டோன் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா? முதலமைச்சர் சொன்னதை எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்குவாருங்க. முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் ஒரே பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ திமுகவுக்கு எதிர் பாயிண்ட் தானங்க அதிமுக சொல்லணும். அப்ப திமுக ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லிருச்சு. எதிர் பாயிண்ட் என்ன? ஆட்சியில பங்குங்கிறதானே. அப்ப அதிமுக சொல்லுமா? வாய்ப்பே இல்லை. சோ இது பிஜேபிக்குமான செய்தி தான். முதலமைச்சர் சொன்னது எல்லாத்துக்குமானது. அதனாலதான் அவர் தமிழ்நாடுன்னு சொல்றாரு. அப்ப அதிமுக நாளைக்கு இதே மாதிரியான கேள்விகள் வரும்போது இதே பதிலா அதிமுகவும் சொல்லும். அதாவதுங்க, 2 கட்சிக்குமே ஒரே மாதிரி தாங்க இடம். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸை விட பிஜேபி அதிகமா வளர்ந்துருக்குங்கிறதா என் கருத்து. பர்சனலா நான் ஊர்களில் டிராவல் பண்ணும்போது பார்த்தா பிஜேபி தான் ரீச் ஆயிருக்கு உள்ள. காங்கிரஸுக்கு இருக்கிற ஓட்டு வங்கியை விட பிஜேபி ஓட்டு வங்கி அதிகங்க. பிராக்டிகல் பர்பஸ் அப்படிதான். பிஜேபி தான் அதிக இடம் கேட்கணும். பிஜேபிக்கு அதிமுகவில் எவ்வளவு இடம் கொடுக்கப்படுகிறதோ அதை ஒட்டி தான் காங்கிரஸுக்கு திமுக கொடுப்பாங்க. இறுதியா ஒரு கேள்வி சார், என்னன்னா இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2 பேருமே அதிக தொகுதிகள்ல போட்டி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அப்போதான் மெஜாரிட்டி கிடைக்கும். இருந்தாலுமே இந்த 2 கட்சிகளோட ஒரு பலவீனமா அதை குறிக்குதா சார்? பலவீனம்னு பார்க்க முடியாதுங்க. இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இப்படிதான், அவ்வளவுதான். நீங்க இதை வந்து கேரளா பாலிடிக்ஸோடயோ இல்ல ஜார்க்கண்ட் பாலிடிக்ஸோடயோ எல்லாம் ஒப்பிட முடியாது. கேரளால ஏன் திமுகவுக்கு சீட்டு கொடுக்கலன்னு கேட்டா அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் வேறவா இருக்குங்க. அது நம்ம ஒரு வாதத்துக்கு தான் சொல்ல முடியும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இதுதான். எத்தனை வருஷமா அப்படின்னா எத்தனையோ வருஷமாங்க. முதல் கூட்டணி ஆட்சி 1952 ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தனியான மெஜாரிட்டி கிடைக்கல. அதாவது ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பறந்து விரிந்த நிலப்பகுதி. அப்போ என்ன பண்ணாங்க?
சில கட்சிகள் தனித்தனியா சீட்டு வாங்கி வச்சிருந்தது. அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தாங்க. அப்பவும் அது கூட்டணி ஆட்சி அமையல. கட்சிகளை உள்ள இழுத்துட்டாங்க. ராஜாஜி முதலமைச்சர் ஆனார். அப்பேற்பட்ட ராஜாஜியை உள்ளடக்கிய கூட்டணி 67 கூட்டணி, அதிலே அவங்க ஆட்சியில பங்கு தரலைங்களே. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் மிக பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி சார். Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.